வணக்கம் உறவுகளே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டினோட வந்திருக்கேன். ரொம்ப பெரிய கொஸ்டினால ரொம்ப சிம்பிள் தான். அதை படிங்க. CAT கேட். கரெக்ட். இதை படிங்க. KAT. என்னப்பா அதையும் கேட்டுன்னே படிக்கிறீங்க? அப்போ கேட்டுக்கு ஸ்பெல்லிங் C வருமா K வருமா? இல்லை K ஏன் வரக்கூடாது? தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. Cயும் Kவும் நல்ல பிரதர்ஸ். என்ன கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பேரண்ட் வந்து ஒரு 6 விதமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. A, E, I, O, U and Y. 6 விதமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ Cயும் Kவும் வழக்கம் போல சண்டை போட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க பேரண்ட் வந்து, என்னப்பா 6 இருக்கு, 3 பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னோடனே K ரொம்ப ஜாலியா அப்படின்னு ஓடி வந்தா. சரி, இப்போ எப்படி சத்தம் போட்டுட்டு வந்தியோ அதையும் நீ எடுத்துட்டு போயிடு. I, E, Y இந்த 3 உன்னோட ஸ்நாக்ஸ். இவன் முன்னாடி நீ தான் உட்காரணும், நீ தான் சாப்பிடணும். உடனே C வந்தாமா, எனக்கு அதான் மீதி 3 இருக்கேடா, A, O, U இதை நீ எடுத்துட்டு போ, இந்த ஸ்நாக்ஸ் முன்னாடி நீ தான் உட்காரணும், நீ தான் சாப்பிடணும். C என்ன பண்ண, கடற்கடனை எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு அம்மா பசிக்குதுன்னா அன்னைக்கிட்ட போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. உடனே அன்னைக்கிட்ட அண்ணா அப்படின்னோடனே K வந்து, என்னோட ஸ்நாக்ஸ் நான் தரேன், ஆனால் நீ வழக்கமாக ஒரு சத்தம் போடுவே, அதெல்லாம் போடக்கூடாது. கேட், காட், கட் அப்படின்னு உன்னோட ஸ்நாக்ஸ்க்கு முன்னாடி சத்தம் போட பாரு, அந்த சத்தம் இங்கே வரக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சைலண்டா வாசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேண்ணா ஸ்நாக்ஸ் கிடைச்ச போதும் அப்படின்னு C என்ன பண்ணிட்டான், Kவோட IEYயையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனா எப்படி, கொஞ்சம் சத்தம் கம்மியா. IEYக்கு முன்னாடி சினிமா கினிமா இல்ல, சிமெண்ட் கிமெண்ட் இல்ல, சைக்கிள் கைக்கிள் இல்ல, தெரியுதா? ஸோ கேட்டுக்கு முன்னாடி C தான் வரணும், K வரக்கூடாது. ஏன்னா A யாரோட ஸ்நாக்ஸ்? Cயோட ஸ்நாக்ஸ். தேங்க்யூ.